ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். என்னம்மா, யார் நீ? எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க? ஆமா, என்ன வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்க? எதையோ பார்த்து பயந்த மாதிரி தெரியுது. ஆமாமா, எதிரில ஒரு பாம்பு வந்து நின்னுச்சு. திடீர்னு பார்த்தா காணாம போச்சு. அதான் பயத்துல நின்னுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த பக்கம் எதுக்கு வந்த? ஒரு வேலையா வந்தேன். ஆமா, நீங்க யாரு? ஆமா, நீங்க யாரு? இந்த ஏரியாவுல உங்களை பார்த்ததே கிடையாதே. முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே, யார் நீங்க? நானா? என்னையா யாருன்னு கேக்குற? நான் எங்க வேணாலும் இருப்பேன், எங்க வேணாலும் போவேன். எல்லா ஏரியாவும் எனக்கு சொந்தம். உன் முகத்துல ஒரு மரண பயம் தெரியுது. கூடிய சீக்கிரம் நீ சாக போற. ஏய், என்ன சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்க? முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட சாக போறேன்னு பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இங்க பாரு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்க. விளையாடுறியா நீ? ஏய், நான் விளையாடல, உண்மையதான் சொல்றேன். உண்மையதான் சொல்றேன். நீ சாக போற. என்னது? நான் சாக போறேடா? ஆமாண்டி, நீ சாகதான் போற. கூடிய சீக்கிரம் நீ சாகதான் போற. ஏய், என்ன அபசகுணம் மாதிரி பேசிட்டு இருக்க? அபசகுணம் மாதிரி பேசல, உண்மையதான் சொல்றேன். ஏய், ஆளுக்கு என் குடும்பத்தை அழிக்கிறேன்னு சவால் விட்டுட்டு இருக்கீங்க. முனீஸ்வரன் கோயில் இருக்கிற கிழவி என் குடும்பத்தை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப நீ சொல்லிட்டு இருக்க. ஆமா, நீ யாரு? உனக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்புறம் எதுக்கு எங்க குடும்பத்தை அழிக்கணும்? சொல்லு, எதுக்காக எங்க குடும்பத்தை அழிக்கணும்? சொல்றேன்டி, சொல்றேன். அந்த அளவுக்கு சகிச்சுக்க முடியாத கொடூரத்தை நீங்க பண்ணிருக்கீங்க. நாங்க யாரும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. நீ என்னமோ எங்க குடும்பம் உங்களுக்கு கொடூரத்தை பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க என்னடி தப்பு பண்ணோம்? அது என்னன்னு உங்க ஒவ்வொருத்தர் உயிரும் போறப்பதான் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நாங்க என்ன செஞ்சோம், என்ன தப்பு பண்ணோம்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சு யோசிச்சு நீங்க டென்ஷன்லயே செத்துட்டு இருக்கணும். எங்க குடும்பத்தை பார்த்தா உனக்கு அவ்வளவு இளக்காரமா இருக்கா? நீ எங்களை அழிக்கிற வரைக்கும் எங்க கையெல்லாம் பூ பறிச்சிட்டு இருக்குமா? இங்க பாரு, சீரி அடிச்சேன்னு வச்சுக்கோ, சுருண்டு விழுந்துருவ. சீரி அடிக்கிறத பத்தி நீ எனக்கு சொல்லி தரியா? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீதான் எங்க குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கேன்னு சொல்லிருக்கல. இதுக்கு மேல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நான் கோவப்பட்டனா நீ தாங்க மாட்ட. ஒரே அடியில உன் கதைய முடிச்சிருவேன். அதனால ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து ஓடிடு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, உன்னை மன்னிக்கணுமா இல்ல தண்டிக்கணுமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம
திமிரா பேசிட்டு இருக்க? நான் பயத்துக்கே பயம் காட்டுறவடி. ஏய், என்னடி சிரிப்பு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து பயந்து நடுங்குன. இப்போ என்னடானா பயத்துக்கே பயம் காட்டுறவன்னு சொல்லிட்டு இருக்க. அதை நினைச்சேன், சிரிச்சேன். என்னது? உன்னை பார்த்து நான் பயந்தனா? ஆமாண்டி, என்னை பார்த்து நீ பயந்த. ஒருவேளை இந்த பாம்பு பொண்ணுதான் செண்பகக்காவை பயமுறுத்தி இருக்குமோ? செண்பகக்காவை பயமுறுத்தின இந்த பாம்பு இப்ப என்னையும் பயமுறுத்த வந்திருக்கோம். இப்ப நான் என்ன பண்றதுனே தெரியலையே. என்னடி பயத்துல நடுங்குறியா? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? இங்க பாரு, இனிமே உன் குடும்பத்துல ஒவ்வொரு சாவு வந்துகிட்டே இருக்கும். நீதான் முதல் பலி. அம்மா, டீ. டீல என்னடி போட்ட? டீல என்ன போடுவாங்க? டீ தூள் தான் போடுவாங்க. ஏண்டி ரொம்ப விவரமா பேசுறியோ? உன் அம்மா உன்னை விட ரொம்ப விவரம். ஒன்னு தெரிஞ்சுக்கோ. எதுக்கு கேட்டேன் தெரியுமா? உங்க அண்ணிக்கிட்ட, அதான் அபிராமி, அவகிட்ட டீ கேட்டா சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டு கொண்டு வந்துருவா. அதனாலதான் கேட்டேன். நீ என்ன போட்டேன்னு கேட்டேன். அம்மா, உங்களுக்கு என்ன போடணும்னு எனக்கு தெரியும். ஹாஃப் சுகர் போட்டிருக்கேன், எடுத்து குடிங்க. அம்மா, 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 அம்மா. ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி பதறி ஓடி வர? உயிர் பிழைச்சு தப்பிச்சு ஓடி வர. என்னடி சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? அந்த பாம்பு பொண்ணு என்ன கொல்ல வந்துட்டாமா. பாம்பு பொண்ணா? நம்ம செண்பகத்தை பயமுறுத்தினாலே அவளா? அவளேதாம்மா. அவளை நீ எங்க பார்த்த? நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா, அப்பதான் அதை பார்த்தேன். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீதான் எங்க குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கேன்னு சொல்லிருக்கல. இதுக்கு மேல உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நான் கோவப்பட்டேனா நீ தாங்க மாட்ட. ஒரே அடியில உன் கதைய முடிச்சிருவேன். அதனால ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து ஓடிடு. என்னடி பயத்துல நடுங்குறியா?
இப்ப தெரியுதா நான் யாருன்னு? இங்க பாரு, இனிமே உன் குடும்பத்துல ஒவ்வொரு சாவு வந்துகிட்டே இருக்கும். நீதான் முதல் பலி. இதுதாம்மா நடந்துச்சு. ஏற்கனவே செண்பகம் காணாம போயிட்டான்னு குடும்பமே தவியா தவிச்சிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில என்கிட்ட சொல்லிக்காம நீ எதுக்கடி தனியா வெளியில போன? செண்பக அக்காவுக்கு எதுவும் தப்பா நடந்திருக்க கூடாதுன்னு பத்திரமா வீடு வந்து சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு தாமா போயிட்டு இருந்தேன். போற வழியில தான் அந்த பாம்பு பொண்ணு என்னை வழிமறிச்சு பயமுறுத்துனுச்சுமா. அந்த பாம்பு பொண்ணு செண்பகத்தை என்ன பண்ணான்னு தெரியல. இன்னைக்கு இவ்வளவு பயமுறுத்தி இருக்கா. இருக்கிற தீய சக்திங்கெல்லாம் எதுக்குதான் நம்ம குடும்பத்து மேல இப்படி வன்மத்தை வச்சுக்கிட்டு பழி வாங்க துடிக்குதுன்னே தெரியல. அந்த பாம்பு பொண்ணு உன்கிட்ட ஏதோ சொன்னாளா? நம்ம குடும்பத்தை அழிக்க போறேன்னு சொன்னா. நாங்க என்ன பண்ணோம், எதுக்காக எங்களை அழிச்சே தீரணும்னு எதுக்கு சொல்றேன்னு கேட்டேன். அதுக்கு அவ அதுக்கான காரணத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் சாகுறப்ப கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு முன்னாடி அத பத்தின குழப்பமும் பயத்திலையும் நீங்க எல்லாரும் கிடந்து தவியா தவிக்கணும்னு சொன்னா. அவ பாம்பு பொண்ணுன்னு தெரியாம நான் வேற கோபத்துல அவகிட்ட நிறைய பேசிட்டேன். அவ அப்படியே பாம்பா மாறி அநேகமா உங்க குடும்பத்துல நீதான் பலியா இருப்பன்னு சொல்லி என்ன துரத்த ஆரம்பிச்சிட்டாமா. உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி வந்த. அது தவிர எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாத்தியா ஸ்னேகா, முனீஸ்வரன் கோயில்ல இருக்கிற அந்த கிழவி நம்ம குடும்பத்தை பழி வாங்குவேன்னு சொன்னா. அந்த பாம்பு பொண்ணும் அதையே தான் சொல்லி இருக்கா. அப்படின்னா அந்த கிழவிதான் பாம்பு பொண்ணை ஏவி விட்டு நம்ம செண்பகத்தை வீட்ல இருந்து தூக்கிட்டு போயிருக்கணும். அப்படிதான் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்ல இத்தனை பேர் இருக்கிறப்போ நமக்கே தெரியாம அந்த பாம்பு வந்து செண்பகத்தை எப்படி தூக்கிட்டு போயிருக்க முடியும்? அது என்ன மனுஷ சக்தியா? உள்ள வந்து தூக்கிட்டு போகும்போது நமக்கெல்லாம் தெரியறதுக்கு அது தீய சக்தி இல்ல, மாய சக்தி. அது நம்ம எல்லாருடைய கண்ணை கட்டிட்டு தான் என் பொண்ணு செண்பகத்தை தூக்கிட்டு போயிருக்கடி. இப்ப என் மக உயிரோடு இருப்பாளான்னு தெரியலையே. அந்த நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. அம்மா, நம்ம செண்பகாக்கு அப்படிலாம் எதுவும் தப்பா நடந்திருக்காதுமா. நடந்திருக்காதுன்னு எப்படி சொல்ற? நமக்கு உதவி செய்யணும்னு நினைச்ச அந்த சிவன் கோயில் பூசாரிய அந்த பாம்பு தான் கொன்னு இருக்கு. அதனாலதான் சாகறதுக்கு முன்னால செல்வம் அந்த பாம்பை கொன்னுடுன்னு சவத்துல எழுதி வச்சிருக்காரு. அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட நிலைமை தானே நம்ம செண்பகத்துக்கும் ஏற்பட்டிருக்கோம். பூசாரியோட சாவுக்கு அந்த பாம்பு காரணமா இருந்தாலும் அவர் இறந்து கிடந்தத எல்லாரும் பார்த்திருக்காங்க. அந்த பாம்புக்கு அவரோட உயிர் தான் தேவை. அவரோட உடம்பு தேவையில்லைன்னு தான் விட்டுட்டு போயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி நம்ம செண்பக அக்காவுக்கு அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா இந்நேரம் அவங்களோட உடம்பு நமக்கு கிடைச்சிருக்கும்ல. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா அவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு? நீ சொல்ற மாதிரி எந்த சமாதானத்தையும் என் மனசு ஏத்துக்கலமா. ஏதோ தப்பு நடக்குதுன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லுது. நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு செண்பகத்துக்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்குன்னு நம்ம யாரும் சொல்ல வேண்டாமா. இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படிதான்
யார் சொல்றதையும் நம்ப தோணாது. அந்த பாம்பு பொண்ணு என்ன சொன்னான்னு கமலி சொன்னதை கேட்டீங்கல்ல? அநேகமா உன் குடும்பத்துல போக போற முதல் உயிர் உன்னோடதா தான் இருக்கும்னு சொல்லி இவளை துரத்திருக்கா. நீங்க சொல்ற மாதிரி நம்ம செண்பகத்தை பாம்பு பொண்ணு தூக்கிட்டு போய் கொண்டு இருந்தா கமலி கிட்ட எப்படி உன் உயிர் தான் முதல் உயிரா போக போகுதுன்னு சொல்லிருப்பா. அப்படின்னா நம்ம செண்பக அக்காவுக்கு அந்த பாம்பு பொண்ணால ஒன்றும் ஆகல. இப்ப நீ சொல்றத வச்சு பாக்குறப்போ நம்ம செண்பகத்தோட உயிருக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா என்னால ஒரு விஷயத்த நிச்சயமா சொல்ல முடியும். நம்ம செண்பகத்தை அந்த கிழவி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. இப்ப நம்ம உடனே கிளம்பி போய் அந்த கிழவிய 4 சாத்து சாத்துனா செண்பகத்தை மறைச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்லிடுவா. அவளை பத்திரமா மீட்டு கொண்டு வந்துடலாம். அண்ணி அண்ணி சொல்லு ஸ்னேகா. ஏய் ஸ்னேகா, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா பேசிட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு ஸ்னேகா. செண்பக அக்காவை வீட்டுல காணும் அண்ணி. எப்போத்துல இருந்து அவ காணோம்? இன்னைக்குதான் அண்ணி. வீட்டுல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அக்கா இல்ல. வெளியில எங்கேயாவது போயிருப்பா. அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? விசாரிச்சு பார்த்துட்டோம் அண்ணி. அங்க எங்கேயுமே அக்கா போகல. அப்பாவும் அண்ணனும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க, அக்கா இல்ல. எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவா. நீ வருத்தப்படாத, நீ பதட்டப்படாம இரு. சரிங்க அண்ணி, வச்சிடுறேன். அம்மாடி, என்னம்மா போனை வச்சுட்டு ஒரு மாதிரி டென்ஷனா நின்றுட்டு இருக்க? போன்ல யாரு? அப்பா, செண்பகத்தை காணோமாப்பா. எங்க தேடி பார்த்தோம், அவ இல்லையாம்ப்பா. அந்த பொண்ணு அப்படியேங்கம்மா போயிருப்பா? அதான்ப்பா ஒன்றும் புரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எதையோ பார்த்து பயந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்போ வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காப்பா. எனக்கு என்னமோ தப்பா படுதுப்பா. அப்படிதாம்மா எனக்கும் தோணுது. இன்னைக்காவது டைம் ஒதுக்கி என்னை பார்க்க வந்திருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீ சொல்ற தேங்க்ஸ்லயே ரொம்ப கோவம் இருக்கு, எனக்கும் தெரியுதுப்பா. பின்ன கோவம் இருக்காதா? நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 2 வாரம் ஆகுது. நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோன்ற நினைப்பாவது உனக்கு இருக்கா? எனக்கு நினைப்பு இல்லாம தான் நான் உன்னை பார்க்க வந்தேனா? இந்த 2 வாரத்துல உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணிருப்பேன்? ஒரு தடவையாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியா? எங்களோட ஃபேமிலிக்குள்ள பெரிய ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதனால தான் உன்கிட்ட சரியா பேச முடியல. உன் ஃபேமிலியில எப்பதான் ப்ராப்ளம் இல்லாம இருந்திருக்கு? புதுசா சொல்ற மாதிரி சொல்ற. இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாம் வேற மாதிரி, இப்ப புதுசா நடுங்க வைக்கிற மாதிரி எங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காத. நடுங்க வைக்கிற மாதிரி பிரச்சனைனா புரியல. எங்க செண்பக அக்கா காணாம போயிட்டாங்க. என்ன சொல்ற? இது எப்போ? 2 நாள் ஆச்சு. எங்க தேடி பார்த்தோம், அவங்க கிடைக்கல. உங்க அக்கா கிட்டத்தட்ட கல்யாண வயசு கடந்தவங்க தான். எனக்கு தெரிஞ்சு யாரையாவது அவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் ஏழை பையனா இருப்பான். உங்க அக்கா வீட்டில் சொன்னா உங்க வீட்டில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால அந்த பையன் கூட ஓடி போயிருக்கலாம் இல்லையா? ஏய் லூசு, அப்படிலாம் சொல்லாத. எங்க அக்காலாம் அப்படி கிடையாது. அவ நிச்சயமா யாரையும் லவ் பண்ண மாட்டா. அவ தைரியமானவ. அவளுக்கு இருக்கிற பிரச்சனையே வேறப்பா.